மக்கா வந்துட்டோம் மக்கா பேக் சைட். மக்கா நான் சொன்னல அந்த இடம் மக்கா. இப்போ நம்ம தான் ஷிப் ஆயின்னு வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எதிரிகள் இந்த பக்கமாக தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தான் நம்ம வந்தோம். இங்கிருந்து நல்லா தெரியும். இங்கே வந்து மறைஞ்சு உட்காந்துக்குவாங்க மக்கா. மறைஞ்சு உட்காந்துட்டு மேலே ஏறி அப்படின்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க மக்கா. வேற லெவல் மக்களே. இப்போ வந்துட்டு நம்ம அப்பா தான் வந்துட்டு சிப்பாயின்னு வச்சுக்கங்களேன். அப்பா அப்படியே அந்த பக்கம் பார்க்குறீங்க, அங்கே வந்துட்டு எதிரிகள் வராங்க. இங்கே வில்லம்பு எடுத்து நிற்கிறீங்க, அப்படியே கீழே பதுங்கிட்டு புட்டார் 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 போறீங்க. மக்கா நம்ம எதிரிங்க யாரும் தெரிகிறதா? ஜோடி ஜோடியா போறோம் சொல்றாங்க. சரி மக்கா அடுத்த பக்கம் போலாம். ஓகே வேற லெவல் மக்கா இந்த இடம். ஏய் நீங்க இங்கேயும் வந்திருக்கீங்களாடா ஜோடி ஜோடியா? இங்க பாருங்க மக்கா, சவிதான்னு பேர் போட்டிருக்கு மக்கா. வந்திருக்காங்க, இங்கேயும் தட்டிருக்கானுங்க. சவுண்ட் கேக்குது. இப்போ நம்ம அப்பா குதிக்க போறா. ஹெல்மெட்ல பாத்துக்க, ரிமோட் அடிபட்டு போகுது. ஹெல்மெட் குதிங்க குதிங்க குதிங்க. ஆடாடாடாடா கேமரா மிஸ் ஆயிடுச்சு. ஓகே மக்கா அடுத்து போலாம். ஆனா இவ்வளவு பெரிய இடமும் வந்துட்டு உள்ள வரதுக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. எப்படி நம்ம ஊரா இருந்தா வந்துட்டு 50 ரூபா டிக்கெட் போட்டு போறீங்களா? ஈரோட்ல வந்துட்டு அந்த மக்கா நம்ம லவர்ஸ் பார்க் ஈரோட்ல நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த லவர்ஸ் பார்க்ல ஒண்ணுமே கிடையாது, உள்ள போறதுக்கு 10 ரூபா மக்கா. மனசு வெறுத்துருச்சு. இங்க வந்து பாருங்க, 1 ரூபா கூட வாங்கல. ஆனா இவ்வளவு பெரிய இயற்கை அமைப்பை கொடுத்து உங்களுக்கு ஒரு ரூம் வேற கட்டி கொடுத்து தனிமையா பேசுறதுக்கு உங்களுக்கு இலவசமா பண்ணி கொடுக்குறாங்க. பேசுறதுக்கு மட்டும் மக்கா. நோட் திஸ் பாயிண்ட், பேசுவதற்கு மட்டும். நீங்க எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லணும் மக்கா. ஹலோ மக்கா, கிட்டத்தட்ட நம்ம ஈரோட்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம். இப்போ சங்ககிரி கோட்டையில தான் இருக்கோம். பாதி தூரம் மேலே ஏறிட்டோம், பாதி தூரத்துக்கு மேலே ஏறிட்டோம். மேலே அப்படி என்ன இருக்குன்னு சீரியஸாக தெரில மக்கா. மேலே ஏற ஏற போயிட்டே தான் இருக்கு. மேபி நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஊராட்சி கோட்டை மலையில் என்ன தப்பு பண்ணணும் அதே சேம் தப்பு மறுபடியும் இங்கேயும் நடந்திருக்கு. தண்ணி கொண்டு வர மாட்டேன். கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்திருந்தா தொண்டை வரலுது மக்கா. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. உடம்பெல்லாம் வேத்துருச்சு, தண்ணி ரொம்ப தாக எடுக்குது. மயக்கம் வந்தால் கூட இங்கே ஆள் பார்க்க கூட ஆள் கிடையாது. ரொம்ப அம்போன் இருக்க ஒரு மலைப்பகுதியும் ஒரு காடு சூழ்ந்த பகுதியும் தான் இந்த சங்ககிரி கோட்டை. மேபி மேலே இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல மக்கா. இன்னொரு நாளைக்கு வந்துட்டு மக்கா இன்னும் நம்ம மேலே ஏறிட்டு தான் இருக்கோம். இன்னும் மழை முடியல. சரியான பாதை நெட்டு குத்து மக்கா. பாதையும் கரடு மடம் இருக்கு. எப்போ சரியான மழை மக்கா. ஃபுல்லாக காடுதான் மக்கா. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட வந்து குரல் கொடுத்தா கூட ஆள் கிடையாது. பார்த்து சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. அப்படி ஒரு மலை தான் இந்த சங்ககிரி கோட்டை. இந்த மலையில் வந்துட்டு வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டால் இதுதான் மக்கா, இந்த நேச்சர் மக்கா. இந்த நேச்சருக்கு மேலே வேற என்ன மக்கா வேணும் நமக்கு? இன்னும் நெட்டு குத்துல பாதை ஏறிட்டு தான் இருக்கு மக்கா. இன்னும் போவோம், போய் பார்ப்போம் எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்ப்போம். பட் நாட் ஈஸி மக்கா. வரும்போது தண்ணி கொண்டு வந்துடுங்க. நாங்கள் அந்த தப்பை தெரியாமல் பண்ணிட்டோம். தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டம் மக்கா. ஸ்டே டியூன், இணைப்பிலே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவங்க இன்னும் மேலே ஏறிட்டு தான் இருக்கோம்.
நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் தான். இது உங்கள் ட்ராவல் பார்ட்னர் சேனல். நான் உங்கள் கௌதம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் போகணும், சுற்றி ரவுண்டான எங்கேயாவது போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அங்கேயும் போய் ட்ரை பண்ணலாம். இந்த சங்ககிரி கோட்டை கூட நம்ம ஊராட்சி கோட்டையில் ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்னதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம். இதே மாதிரி மேபி நீங்கள் ஒரு இடம் பார்த்துருப்பீங்க, அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துன்னு விரும்புவீங்க. அந்த மாதிரி இடம்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் போடுங்க. நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம், வீடியோ எடுத்து போடுவோம். மக்கா லைனில் இருங்க மக்கா. மக்கா கிட்டத்தட்ட 3/4 தூரத்துக்கு மேலே மலை ஏறிட்டோம். இன்னும் மலை ஏறிட்டே தான் இருக்குது, முடிஞ்ச பாடு இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் தெரியல மேலேயும். மேபி இது வந்துட்டு லவர்ஸ்க்கு வந்துட்டு ஏற்ற மாதிரியான இடம் தான் கைஸ். அட்வென்ச்சராக ஒரு இடத்த எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு நேச்சராக பார்க்கணும் அப்படின்னா மேபி இது வேறு லெவலில் இருக்குது மக்கா. ஒரு ஜாலியான ட்ரிப்பு, ஒரு 4-5 பேர் பசங்க, நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு அட்வென்ச்சரான இடம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு நாள் வந்து இங்கே வந்து பாருங்கள். இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கிடையாது, பைக்குக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது, வரலாம் போகலாம், வேறு லெவலில் இருக்குது மக்கா. இதோடு நம்ம வீடியோ எண்டுக்கு வருது மக்கா. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், உங்களோட சப்ஸ்கிரைபும் உங்களோட கமெண்ட்ஸும் உங்களோட லைக்ஸும் மட்டும்தான் எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க போகுது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் தயவு செஞ்சு அதில் வந்துட்டு கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அது கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவோம். இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் மேலே மேலே வளரணும். தேங்க்ஸ் கைஸ், பாய் பாய். எல்லோரும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய் மக்கா. ஏறும்போது ஒரு வழியாக ஏறிட்டோம், இறங்கும்போது இதோட கஷ்டம் தெரியுது மக்கா. காலில் நடுங்குது மக்கா, ரொம்ப கஷ்டம் தான். இறங்குறது கஷ்டம் தான், ஆனால் ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது மக்கா. சரி போவோம், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இறங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஓடி போய் விழுந்துருவேன் பயமாவும் இருக்குது மக்கா. ஏறும்போது ஒரு வழியாக ஏறிட்டோம், ஆனால் இறங்கும்போது இந்த நெட்டு குளுத்தலான பாதையும் கரடு முரடான பாதையும் ஒரு மாதிரி காலில் நடுங்குது மக்கா. எப்படி சொல்கிறதுனா, மேலே ஏறும்போது வந்துட்டு ஒரு ஃப்ரிக்ஷனில் வேகமாக ஆர்வத்தில் ஏறிட்டோம். இறங்கும்போது இந்த பாருங்கள், பாதையை பாருங்கள் எப்படி இருக்குங்க. காலெலாம் மறுபடியும் ஏறும்போதே ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிது, இப்போ இறங்கும்போது இன்னும் அதிகமாக தான் உதறல் இருக்கு மக்கா. இப்போ அப்பா கூட வந்துட்டு அவர்னாலேயே காலெலாம் உதறுது. ஒரு வழியாக இறங்கிட்டு இருக்கோம், பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம், அடுத்தது வேறு எங்கே போகலான்றதை பிளான் பண்ணிட்டு போகலாம் பாய்ஸ். அப்படியே சர்க்கிள் மாதிரி போகுது காய்ஸ். ஒரு சில இடம், இந்த மாதிரி இடம்லாம் பரவாயில்ல, அந்த பாறைகளாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம்லாம் ஒரு மாதிரி வழுக்குது காய்ஸ். ஆனால் சீரியஸாக மழை வந்தால் பரவாயில்லன்னு நான் யோசித்தேன், ஆனால் இப்போது மழை வந்துச்சுன்னா நம்மளால் நடக்க முடியாது காய்ஸ். வீடு ஆமாம், எக்கச்சக்க வீடு இருக்குது காய்ஸ். வீட்டுக்குள்ளே நம்ம போக முடியுமான்னு தெரியலையே, ஆல்ரெடி எங்கேயாச்சும் போவோம். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். சுத்தம் ஆள் இருக்காங்க கைஸ், அதனால் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். கைஸ் நம்ம பார்த்தோம் மொதல் வீடு இங்கே இருக்குது பாருங்க. இதான் பார்த்துட்டு தான் மலை ஏறணும். இன்னும் போகுது கைஸ், ஒரு மாதிரி கரடு முரடான பாதையாக இருக்குது. ஒரு மாதிரி காலெலாம் நடுக்க எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மெதுவாக இறங்குறோம். மேபி இப்போயே மணி 1:30, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. பட் என்ஜாய்மெண்ட் வேறு லெவல் கைஸ், வியூவும் என்ஜாய்மெண்ட்டும். ஏறும்போது இருக்காங்க, இறங்கும் போது இருக்காங்க, சந்தோஷமாக இருந்துங்க, சாக்கிரதையாக இருக்குங்க. என்ன கண்ணு கேட்டுச்சா? இல்லை, சந்தோஷமாக இருந்துக்குங்க, சாக்கிரதையாக இருந்துக்குங்க, அவ்வளோதாங்க நம்மளால சொல்ல முடியுங்க. நாம் ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசி ஒரு தடவை வரோம், நம்மள மாதிரி யாராச்சும் வீடியோ எடுத்தாங்க நம்மள மாதிரி நல்லவங்களாம் இருக்க மாட்டாங்க. அப்புறம் எடுத்து போட்டு விட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் அனுபவிக்கணும். கரெக்டுங்களாங்கண்ணு? பாருங்க வேறு லெவலில் இருக்குது. ஏறும்போது ஆக்சுவலாக ஒரு தடவை பார்த்தோம், பட் இது மத்தியான டைம்,
ஆனால் மத்தியானம் மாதிரி இல்லை, வெயிலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நல்ல வேளை நமக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவன் வந்துட்டு கிளைமேட்டையும் கொடுத்துருக்காருப்பா. நேரம் வெயில் அடிச்சதுன்னா நம்ம இந்த மலையெல்லாம் ஏற முடியாது கைஸ். ஒரு நாள் நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம், வைப் மலைக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மேபி அதுக்கு ஒரு நாளைக்கு பிளான் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு வைப் பண்ணுவோம். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு மேலே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் கைஸ். இங்கே ஒரு கூத்து கைஸ். நான் ஆக்சுவலாக அவங்கள பார்த்து நம்ம எடுக்கிறதில்ல, இப்படி வந்தவங்க இப்படி பார்த்து போயிட்டாங்க கைஸ். சரி ஓகே, அந்த பயம் தான் சரி. ஓ நான் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் கைஸ். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு பழமொழி கேட்டிருக்கேன் கைஸ், எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கும் அப்படின்றது மாதிரி. அந்த எந்த புதருக்குள்ள எந்த லவர்ஸ் இருப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது, அப்படி ஒரு கோட்டையாக இருக்குது. ஓகே, ஆனால் இது ஏதோ சம்திங் சேஃபாக போய்க்குங்க, சேஃபாக வந்துக்குங்க, அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடம்.